அண்ணா தம்பி, அண்ணா உனக்கு ஒண்ணு இல்லடா, நான் இருக்கேன்டா. எங்க நம்ம குழந்தை கிடைச்சிட்டாங்க, நல்லா இருக்கா. நான் இங்க தூக்கிட்டு வந்தேன், நீங்க அப்ப மயக்கத்துல இருந்தீங்க. உங்க அண்ணன் தாங்க நம்ம குழந்தைய காப்பாத்தி கொடுத்தாரு. ஆமாண்டா தம்பி, உன் குழந்தைய நான் பாத்துட்டேன்டா, நீ ஒண்ணு கவலைப்படாத. ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, அதை தீர்த்துட்டு உன் குழந்தைய உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த அண்ணனோட பொறுப்பு. என்ன பிரச்சனை? அது ஒண்ணு இல்லடா தம்பி, நான் பாத்துக்கிறேன், நீ தைரியமாடுறா. குழந்தை இங்க வரலன்னா என் தம்பிய காப்பாற்றவே முடியாது, ஏதாச்சும் பண்ணி ஆகணும். என்ன செய்ய முடியும் தெரியல எனக்கு. காப்பகத்துல இருக்கிற குழந்தைய பார்க்க கூடாதுன்னு அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. அவன் சொன்னான்னா என் தம்பி எனக்கு முக்கியமா அவனுக்கு முக்கியமா? பைத்தியக்கார சிரிக்கி. போய் குழந்தைய தூக்கிட்டு வந்தே தீரணும். பொம்பளைங்க யாரும் கூட வரலன்னா உள்ள விட மாட்டான். அதனாலதான் உன்னை கூப்பிடுறேன். எருவ மாட்டாட்ட நின்றுட்டு இருக்காம சீக்கிரம் கிளம்பு. குழந்தையோட வரண்டா தம்பி. சரிண்ணா. குழந்தை ஏமா கொஞ்சம் நில்லுங்க. என்ன விஷயம்? என் குழந்தை பேர் கண்ணம்மா, இங்கதான் இருக்கா. ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுறேன். இந்த 2 பேரும் உரிமை கொண்டாடுறாங்களே, அந்த குழந்தை தானே? ஆமா. தப்பா நினைச்சுக்காதீங்க, கேஸ் இன்வெஸ்டிகேஷன் இருக்கு, அதனால உங்களை பார்க்கறதுக்கு அனுமதிக்க முடியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. பெத்தவன் நான் தான். என்ன கெட்ட நேரமோ இப்படி புதுசு புதுசா நடக்குது. நான் ஒன்னும் பண்ண மாட்டேங்க. ஒரே ஒரு நிமிஷம் அனுமதி கொடுத்தீங்கன்னா நான் குழந்தைய பார்த்துட்டு ஓடி வந்துடுறேன். ஏமா, பார்த்தா படிச்சவங்க மாதிரி தெரியுது, முடியாதுன்னு சொன்னா புரிஞ்சுக்குங்கம்மா. நாளை பின்ன ஏதாவது பிரச்சனைனா கோர்ட்டுக்கு நான் தானே பதில் சொல்லணும். அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுங்க, நான் சொல்றது அண்ணி. அமுதா, இங்க என்ன பண்ற? இங்க வாங்க. என்ன? வாங்க. என்ன? அண்ணி, கண்ணம்மாவை பார்த்துட்டோம், அவ நல்லா இருக்கா, நீங்க கவலைப்படாதீங்க. கண்ணம்மாவை பார்த்துட்டியா? எப்படி? என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்றாங்களே. அதான் அண்ணி, நீங்க உண்மையை சொல்லி உள்ள போகணும்னு கேட்டிருப்பீங்க. உண்மைக்கு இந்த காலத்துல எங்க மதிப்பு இருக்கு? என் குழந்தைக்கு பிறந்த நாள், உள்ள இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்வீட்ஸ் கொடுக்கணும்னு ஒரு போய் சொன்னேன், உள்ள விட்டாங்க. பாப்பாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் அண்ணி, ஆனா இப்படி ஒரு இடத்துல வச்சு பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ, அதெல்லாம் இருக்கட்டும். கண்ணம்மா எப்படி இருக்கா? நல்லா இருக்காளா? சாப்பிடறா? தூங்குறாளா? நான் இல்லாம தவிச்சு போயிடுவாள். கவலைப்படாதீங்க அண்ணி, குழந்தை ஆரோக்கியமா இருக்கா. அவங்க அவளை நல்லபடியா பாத்துக்கிறாங்க. என்ன கொஞ்சம் கெடுபிடி அதிகம், அவ்வளவு சீக்கிரமா யாரையும் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. கண்ணு மூடி திறந்தா அவன் முகம் தாண்டி ஞாபகத்துக்கு வருது. ஐயோ, இப்படி பண்ணிட்டாங்க. நான் என்ன பாவம் பண்ண? துரத்தி துரத்தி அடிக்கிறாங்க. அண்ணி, எனக்கு புரியுது அண்ணி, நம்ம இப்ப பொறுமையா இருக்கிறத தவிர வேற வழி இல்ல. பொறுத்து பொறுத்து தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். சரி, அது விட. நீ என்ன திடீர்னு இங்க வந்திருக்க? காலையில தான் வந்தா அண்ணி. நாங்க 2 பேரும் நேரம் உங்க வீட்டுக்கு தான் போனோம். வீடு பூட்டி இருந்தது. அப்ப எப்படி நீங்க இங்கதான் இருப்பீங்கன்னு நான் தான் சொல்லி கூட்டிட்டு வந்தேன். ஹாஸ்பிட்டல்ல என் குழந்தை செத்து போச்சுன்னு அண்ணன் போய் சொல்லி மறைச்சப்ப கூட
கொஞ்ச நாளா என் மனசை தேத்துக்கிட்டேன். ஆனா எப்ப என் குழந்தை என் கைக்கு வந்து சேர்ந்ததோ என்னால 10 நிமிஷம் கூட அவளை விட்டு பிரிஞ்சிருக்க முடியல. அண்ணி கவலைப்படாதீங்க, எப்படி ரிசல்ட் கொஞ்ச நாள்ல வந்துரும். ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாரதியும் கண்ணம்மாவையும் உங்ககிட்ட இருந்து யாராலையுமே பிரிக்க முடியாது. நீங்க தைரியமா இருங்க. சார் சொன்னா கேட்க மாட்டீங்களா சார்? திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கீங்க. நீங்க எத்தனை வாட்டி வந்தாலும் என்னோட பதில் இதுதான். குழந்தைய கண்டிப்பா நீங்க பார்க்க முடியாது. சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க சார். என்ன யாருன்னு உனக்கு தெரியல சார் நீங்க யாரா இருந்தா எனக்கு என்ன சார், எனக்கு அதை பத்திலாம் அக்கறை இல்லை. குழந்தைய கோர்ட்ல ஒப்படைக்கணும், அது எங்களுக்கு ரூல். என்னைக்கு உங்களை கோர்ட்டுக்கு வர சொல்றாங்களோ அன்னைக்கு அங்கே போய் பாத்துக்குங்க. அதை விட்டு சும்மா சொல்ல சொல்ல கேட்காம திரும்ப திரும்ப டார்ச்சர் கொடுத்தீங்க, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். நீ ரொம்ப பேசுற. நான் உங்ககிட்ட வம்புக்கெல்லாம் வரல. ஒரு தடவை குழந்தைய காமிச்சிரு, பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். சார் அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல. ஏன் சார் உங்களுக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னா புரியாதா? இப்பதான் அந்த அம்மா வந்து கேட்டாங்க, அவங்களுக்கு இதே பதிலத்தான் சொன்னேன். சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்களா சார்? என்ன இங்க முறைச்சிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க சார். எடுத்துட்டு வந்து தூரத்துல இருந்தாவது காட்டுவாங்கன்னு நினைச்சேன். குடுப்பட இல்ல. விளையாடுறீங்களா? அவங்க எதுக்கு குழந்தைய பார்க்கணும்? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? உரிமை இல்லாதவங்களா இருக்கலாம், அதிகாரம் இருக்கிறவங்க சாதிச்சிடுவாங்க. அவங்கள சாக்கு வச்சு இங்க இருந்தாவது கண்ணம்மாவை பார்க்கலான்னு நினைச்சேன். அது கூட எனக்கு குடுப்பன இல்லாம போயிடுச்சு. அண்ணி கடைசி வரைக்கும் கண்ணம்மா உங்க கூட தான் இருக்க போறா. இப்ப பார்க்க முடியாத நினைச்சு நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்க? அழாதீங்க அண்ணி, கவலைப்படாதீங்க. கண்ணம்மா உங்களுக்கு கண்டிப்பா கிடைச்சிருவா. வாங்க வாங்க அண்ணி. கண்ணுல தண்ணியை பார்த்தா போதுமே போலீஸ்காரங்க பொதுச்சனங்க அத்தனை பேரும் உடனே அவ பக்கம் சாஞ்சிடுவாங்க. வேணாண்டி வேணாண்டி குழந்தைய கொடுத்துன்னு அன்னைக்கு தலைப்பட அடிச்சுக்கிட்டேன். கேட்டாளா? என்னமோ இவனே சுயம்புவா பிறந்து சுயம்புவா பெத்த பிள்ளைங்க மாதிரி இப்படி ஒரு ஆட்டம் போட்டான். எல்லாரும் ஆமா ஆமான்னு அவ பக்கமே தலையாட்டினாங்க. இப்ப பாரு, எவன ஒருத்தன் வந்து புள்ளை தீட்டு போட்டான். வச்சுட்டான்ல வேட்டு. கடவுளே, செல்லம்மா பிரச்சனை தீர்ந்து என் 2 குழந்தைகளும் எனக்கு கிடைச்சிடணும், நல்லபடியா கிடைச்சிடணும். அவனுக்கு பிறவிலே திமிர் ஜாஸ்தி. திமிர்னா உங்க வீட்டு திமிர், எங்க வீட்டு திமிர் இல்ல, உலகத்திலே இல்லாத பயங்கரமான திமிர். போதாத குறைக்கு தடி தடியா அடியாளுங்க மாதிரி தம்பிக்கு வேற. அவங்க கொடுக்குற தைரியத்துல தான் அவ இப்படி எல்லாம் ஆயிட்டு இருக்கா. அவ உதாரணம் என்கிட்ட பழிக்காது. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவன் மனசுல? இன்னைக்கு இருக்கு பாரு கூத்து. மரியாதையா பாரதி என்கிட்ட கொடுத்து அமிச்சானா அவ பொழைச்சா. இல்லன்னு வையே, செல்லம்மாவையும் அவன் சொந்தக்கார கூட்டத்தையும் இன்னைக்கு உண்டு பண்ற பாரு. நடு தெருவில் நிக்க வச்சு அசிங்கப்படுத்த போற பாரு. என்னங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆத்திரப்பட்டு எதையும் சாதிக்க முடியாது. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் என்ன செய்யலாங்கிறத பத்தி யோசிப்போம். குழந்தைங்க விஷயங்கிறதுனால உங்களுக்கு இருக்கிற அதே பதட்டம் தான் அவங்களுக்கும் இருக்குங்க. என்னை அவளை கம்பேர் பண்ணி பேசாத. என்னுடைய பாசம் அடி மனசுல இருந்து ஊத்து மாதிரி பொங்கி ஒரு பாசம். அவ பாசம் ஊருக்காக போடுற வேஷம். அவ
இவ்வளவு அக்கறை இருந்தா விடுவாளா குழந்தைய? எவனோ வந்து ஏன் குழந்தைனா இந்த ஆண்டு தூக்கி கொடுத்தாலாம். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒப்பாரி வைப்பாளாம். யார்கிட்ட விடுற கதைய? இதெல்லாம் ஏன் தலையெழுத்து. வேணாம் வேணாம் முட்டிக்கிட்டேன். அன்னைக்கு உன் கையால் அவகிட்ட குழந்தை எடுத்து கொடுத்த பாரு. அதுக்கு தான் இப்ப லோல் பண்றேன். எவ ஒருத்தி புருஷனை மதிக்காம இப்படி இஷ்டத்துக்கு ஆட்ட போடுறாளோ அவளுக்கு ஆண்டவன் தனியா ஸ்பெஷலா எப்பவும் ஒரு ஆப்பு வச்சிருப்பான். இப்படிதான் எதிர்பார்க்காத நேரத்துல அவ அதுல மாட்டிக்கிட்டு அவசப்பட வேண்டி வரும். இப்படி எல்லாம் பேசாதீங்க. பேச வேண்டி உனக்கிட்ட போச்சு. தூக்கிட்டு போன குழந்தை எந்த சொல்லிட்டு இருக்கா? என் மனசு எவ்வளவு பாடுபட யோசிச்சு பாரு. ஒருவேளை இந்த குழந்தை அவளோட தீர்ப்பு வந்துட்டா நாளை பின்ன ஊர்ல தலைமை நடக்க முடியுமா? 4 பேர் கேள்வி வைக்க மாட்டாங்க, நிக்க வச்சு கார் துப்ப மாட்டாங்க. இதையெல்லாம் செலவா நினைச்சு பார்த்தாளா? ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். வாய மூடுறி. வீட்டுல பேசுங்க, வெளியே பேசுங்க, நம்ம பிரிச்சு வச்சு பேசுற. வயிறு எரியுது எனக்கு. அன்னைக்கு அந்த காப்பகத்தை விட்டு நகரவே மனசு இல்ல. எவ்வளவு நேரம் தான் வெளியிலேயே நிப்பாங்க. ஒருத்தி இவ்வளவு நேரமா நிக்கிறாளே, இறக்கப்பட்டாவது ஒரு 2 நிமிஷம் குழந்தை தூக்கிட்டு வந்து காமிச்சிருக்கலாம்ல. அவன் சட்டத்தை மதிக்காம அலையறான். இவங்க என்னமோ தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. இந்த பாரு, கோர்ட் என்ன சொல்லுதோ அதுதான் அவங்க செய்வாங்க. அவங்கள தப்பு சொல்லாத அமுதா. எனக்கு என் குழந்தைய பார்க்கணும், அதுக்கு அவங்க என்ன செய்ய முடியும்? விடுக்கா, கண்டமா 4 நாள் டூர் போயிருக்கான்னு நினைச்சுக்கோ. எப்படி உங்ககிட்ட தானே வரப்போறா? அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா பிறந்ததுல இருந்து ஏதாவது ஒரு குழந்தை டூர்லயே இருக்கிறது தான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ரவுடிய பார்த்தாலே எனக்கு உடம்பெல்லாம் நடுங்குதுங்க. அவன் கண்ணும் மொழியும் பேச்சும். அவன் ஏதாவது ஏடா கூடமா பண்ணா நம்ம என்னங்க பண்ண முடியும்? யாரும் எதுவும் பண்ண முடியாது. மெடிக்கல் ரிப்போர்ட் தான் பெத்தவ யாருன்னு தீர்மானிக்கணும்னா அது என்ன சொல்ல நமக்கே தெரியுமில்ல. அப்புறம் ரவுடியா இருந்தானே அந்த கடவுளா இருந்தா கூட நமக்கு என்ன? அதை பத்தி நீ கவலைப்படாத. அது இல்ல, வீடு புகுந்து வந்து குழந்தையை தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா அவங்கள லேசா நினைச்சிட முடியாது. நாளைக்கு தீர்ப்பு அவங்களுக்கு எதிரா வரும்போது கோவத்துல அவங்க என்ன வேணாலும் செய்யலாம்ல. ஏன் குழந்தை தானே கோர்ட்டு சொல்லட்டும். அது வரைக்கும் தான் நான் அமைதியா இருப்பேன். கோர்ட்டு பேசினதுக்கு அப்புறம் என்னோட அனுமதி இல்லாம ஒரு எறும்பு கூட என் குழந்தை மேல ஏற முடியாது. வெளிய ஏய் செல்லம்மா வா வெளிய. ஏய் எங்கடி என் குழந்தை? என்ன பண்ணாவல? எங்கடி என் குழந்தை? ஊர் பேரு தெரியாத எவ்வளவு ஒருத்துக்கு தார வார்த்தை கொடுக்கறதுக்காக தான் என்கிட்ட பிடிக்கிட்டு வந்தியா குழந்தைய? இப்ப தெரிஞ்சு போச்சுல உன் பவுசு.
உனக்குலாம் அதுக்கிட்ட குழந்தை பொம்பளன்னா காதுல தோடு கழுத்துல செயின்னு மாட்டிக்கிட்ட மாதிரி இடுப்புல குழந்தை வச்சுட்டு அழகு நினைச்சியா? குழந்தைய வளர்க்க தெரியுமா மண்ணாங்கட்டி தெரியுமான்னு என்ன கேக்குற நீ? வாடி வெளிய. வாடியா. யாருங்க நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க வீடு மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்க வீடு இல்ல. ஏய் பிச்சிரு ராஸ்கல். யார பார்த்து யாருன்னு கேக்குறியா? வர சொல்லி வண்டிய. டிவி பேப்பர் நியூஸ்னு நாளடைறதுக்காக தான் உங்க அண்ணி என்கிட்ட கொண்டு எப்படி வந்துட்டாளா? அண்ணனை கூட பார்க்க மாட்டேன். மரியாதை கிட்டுரும். எங்க அண்ணியை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன யோகியதை இருக்கு? நிக்க வச்சு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு தராதரம் வேணும். 2 குழந்தைங்களை கையில வச்சுக்கிட்டு எதிரில நின்னு உறுதியா பேசுறதுக்கு கூட வக்கு இல்லாம தண்ணியில போட்ட கோலதான நீ. எங்க அண்ணியை பத்தி நீ பேச வந்துட்டியா? பேசுவடி பேசுவ. உன்னையும் தெரியும் உன் யோகிதையும் தெரியும். பழைய புருஷ கூட்டு சேர்த்துக்கிட்டு புது லவரை போட்டு தள்ளிட்டு 2வது புருஷோட வாழ்றதானே நீ? யோகிதைய பத்தி நீ பேசாத.